அமைச்சர் பதவிக்காக இந்தியா முழுவதும் காங்கிரஸை ஊத்தி மூடப் போறார்களா? திமுக மீண்டும் காட்டம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் முதலில் காங்கிரசிடம் தாவேக ஆதரவு கோரியதாகவும் அதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேக தலைவர் விஜயை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. காங்கிரசார் விஜயை சந்தித்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அரசியல் நகர்வுகள் குறித்து திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தாவேகாவை ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது திமுகவின் முதுகில் குத்திய செயல் அல்ல, மாறாக வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களின் முதுகிலேயே காங்கிரஸ் குத்தியுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். காங்கிரஸை இனி யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் 2 அமைச்சர் பதவிகளுக்கு ஆசைப்பட்டு நாடு முழுவதும் காங்கிரஸை மூடப்போகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இப்படி ஒரு முடிவை காங்கிரஸ் ஏன் எடுத்தது என்று தெரியவில்லை என குறிப்பிட்ட அவர், தாவேகாவை ஆதரிக்கும் முடிவை காங்கிரஸ் தலைமை எடுத்திருந்தால் அவர்களே அதனை நேரடியாக அறிவிக்கலாமே, அவ்வாறு கூற காங்கிரஸ் தலைமை ஏன் அச்சப்படுகிறது என்றும் வினவியுள்ளார். இந்த முடிவானது இந்தியா முழுவதும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட சரவணன், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்கள் இது குறித்து என்ன நினைப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய அளவில் காங்கிரஸ் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படும் என்றும் இதற்காக காங்கிரஸ் சொல்லும் காரணங்கள் எடுபடாது என்றும் அவர் தனது பேச்சில் தெரிவித்துள்ளார்.